கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 121 அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இந்த வசனங்களிலே கர்த்தரையே நாம் ஒத்தாசையாக, உதவியாளராக, எல்லாவற்றிற்கும் அவரையே நம்மளுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராய் நமக்கு இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இரவும் பகலும் நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் 24 மணி நேரமும் எந்த ஒரு தீமையும் எனக்கு நேரிடாதபடிக்கு, பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு என்னை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் தேவன் வழி நடத்தினார். சத்துருக்களிடமிருந்து அவர்களை பாதுகாத்தார். அவருடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக சென்றது. அது போலவே நம்மோடு கூட எப்பொழுதும் இருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமைக்கும் அதிகாரத்திற்கும் மேலான வல்லமை, அதிகாரம் எதுவும் கிடையாது. எல்லாமே அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டது. அப்போ எந்த ஒரு தீமையும் நம்மளுக்கு நேரிடாதபடிக்கு, எல்லா சகல தீமைகளிலும் இருந்து நம்மளை விலக்கி காக்கிற தேவன். அப்போ நம்மளுக்கு நம்ம மேல கண்களை வைத்து நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். இது தீமையான வழி, இதில் நீ செல்லாதே, ஜீவ பாதையிலே நீ நட, நான் காட்டுற வழியிலே நீ நட அப்படின்ட்டு நம்மளை தீமைக்குரிய வழியை விட்டு நம்மளை விலக்கி நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆத்துமாவை அவர் காக்கிறார். எப்படியாக நம்மளுடைய ஆத்துமாவை அவர் பாதுகாக்கிறார்? நம்முடைய ஆத்துமா அவரை தவிர வேறு எந்த ஒரு காரியத்திலும் நம்பிக்கை வைக்காதபடிக்கு, பற்றுதலாயிராதபடிக்கு, வேறு எந்த ஒரு காரியத்தின் மீதும் நம்ம ஆத்துமா வாஞ்சியாயிராதபடிக்கு, தாகமாயிராதபடிக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? நம்முடைய ஆத்துமா அவரை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கும்படியாய், அவரை மட்டுமே சார்ந்து கொண்டிருக்கும்படியாய், அவரையே பற்றி கொண்டிருக்கும்படியாய், அவரையே நோக்கி பார்க்கும்படியான கிருபைகளை நமக்கு தந்து நம்மளுடைய ஆத்துமாவை அவர் பாதுகாக்கிறார். மத்தேயு 16:26 வசனத்திலே, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இங்கு ஜீவன் என்கிற வார்த்தை ஆத்துமாவை குறிக்கிறது. அப்போ நம்ம ஆத்துமாவை நஷ்டப்படுத்துகிறது அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, கர்த்தரை தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம் நம்பிக்கொண்டிருப்பதும், நாம் பின்பற்றுவதும், நாம் பற்றி கொண்டிருப்பதும் தான் நம்ம ஆத்துமா கர்த்தரை தவிர மற்ற காரியங்கள் மீது வாஞ்சியா இருக்கும்போது நம்ம ஆத்துமா எப்படிப்பட்ட நிலைமையில இருக்குது அப்படின்னா, நஷ்டப்பட்ட ஒரு நிலைமையில இருக்குது. அப்போ நம்ம ஆத்துமா காப்பாற்றப்பட்ட நிலைமையில இருக்கணும்னா, கர்த்தரையே பின்பற்றுகிறதும், நம்பிக்கையாக வைக்கிறதும், கர்த்தர் மேலேயே நம் ஆத்துமா வாஞ்சியாகவும் தாகமாகவும் இருக்கும்படிக்கு நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் தந்து அதற்கேற்ற விதமாய் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி நம்ம ஆத்துமாவை அவர் காக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தோம்னா, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அப்போ இந்த வசனத்துல கர்த்தர்
அவருக்கு ஒரு எல்லை கிடையாது. அவர் எங்கும் வியாபித்திருக்கிற தேவன். அழகாக தாவீது சங்கீதம் 139 அதிகாரத்துல 7 to 10 வசனங்கள் நம்ம படிச்சோம்னா அவர் என்ன சொல்றாரு? உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், நம்ம எங்க போனாலும். அப்போ நம்ம அவர் எனக்கு ஒத்தாசை செய்ய முடியாதுங்கிற இடம் எதுவுமே கிடையாது. அதுதான், நம்ம எங்க போனாலும் கர்த்தர் நம்மை கூடவே இருந்து நம்மளை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. God bless you.